அனிமா என்ன செஞ்சிட்ருக்க? இன்னைக்கு நைட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து சப்பாத்தியும் இந்த தக்காளி தொக்கும் அதுங்காட்டிக்கு வந்து நான் வந்து தக்காளி இங்கே அறுத்துட்ருக்கேன். தக்காளி தக்காளி கட் பண்ணி அது வந்து எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தது ஒன்று ஐஸ் வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்துருக்கு. நீ ஒரு திணி பண்டாரன்னு தெரிஞ்சு வாங்கிட்டு வந்துருக்கீங்க. அந்த வயிற்றில் எனக்கு கை சொல்கிறாரு கணக்காக போடுறீங்க. கணக்கு வேணா பண்ணுங்க. நீ வேணுஸ்கா நீ கணக்கு வேணா பண்ணுற கணக்கில் போட மாட்டேன். அதான் புரியல. எவ்வளோ ஒழுக்கமான பிள்ளை உங்களுக்கு என்ன தெரியும்? என்னை பற்றி ஊர் உலகத்துக்கு கேட்டு பாருங்க. என்னன்னு தெரியும்? ஒன்றுமே தெரியாது. நான் வந்து நல்ல பிள்ளை, படிப்பு தான் கொஞ்சம் வராது. அப்படி கிளாஸை டிசிப்ளின்ட்டு என்னை போட்டுப்பாங்க. எல்லாம் காலத்துக்கு சூழ்நிலையா. என்னம்மா பண்ணுறீங்க இப்போ? நைட்டு வந்து சனிக்கிழமை நைட்டு வந்து நான் என்ன செய்யப்படுறேன்னா இங்கே தக்காளி தொக்கும் சப்பாத்தின்னு தான் செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து சப்பாத்தி நானும் எங்கள் அம்மாவும் அமிச்சிட்டோம். இந்த தக்காளி எல்லாம் பாப்பா தான் நறுக்கி தந்துச்சு. ஆமாம், அப்படியே வந்து ஒரு 10 தக்காளி மேலே இருக்கும். நான் தான் அரைப்பேன். இப்போ வந்து நான் வெங்காயம் நறுக்கேன். இது வந்து பெரிய வெங்காயம் போடலாம், சின்ன வெங்காயம் போடலாம். ஆனால் நாங்கள் நேரம் கைக்காலத்துக்கு வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போடுறோம். மணி இப்போ என்ன ஆயிடுச்சுமா? 9 ஆயிடுச்சு. அதனால தான் பெரிய வெங்காயம் நறுக்கிக்கிறோம். ஏம்மா நைட்டு 3 மணிக்கு, நேற்று நைட்டு 3 மணிக்கு வாசக்கதவோட திறந்துட்டு வெளியில் என்னம்மா பண்ணிட்டு இருந்தீங்க? அது என்னவோ இது மாதிரி இருந்துச்சு, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குல்ல, அதுக்கு மாத்திரை. அது நைட்டு மாத்திரை போடாமல் தூங்கிட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்தா நைட்டு 3 மணிக்கு மேலே அரிசி முட்டை முட்டை ஆரம்பிச்சிருச்சு. முட்டை முட்டை வந்துடும், உதட்டெல்லாம் வீங்கிடும். அதனால எந்திரிச்சு மாத்திரை போட்டுட்டு சுடுதண்ணி வச்சுட்டு என்னவோ போல இருந்துச்சுன்ட்டு ஒரு அது நைட்டு சாப்பாடு ரொம்ப அருமையான சாப்பாடு. அவர் அரிசி பருப்பு பாக்கினா பரவாயில்ல, அதில் வந்து அவரைக்காயை போட்டு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்ததுனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டதுனால அது பேர் ரொம்ப இருந்துச்சா. அதனால ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் பண்ணிட்டு வந்து 4:30 படுத்து. ஆனால் பரவாயில்ல, படுத்ததுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. நல்லா கூட்டஞ்சோறு மாதிரியே இருந்துச்சு. கொஞ்சம் காரம் தான் அதிகமாகிட்டு. என்ன பண்ணுறீங்க? இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த தக்காளி சாஸ் வந்து நல்லா சிம்பிளாக ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டேன், கொஞ்சம் கடுகு போட்டு ஒரே ஒரு இலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஒன்று போட்டிருக்கேன். அப்புறம் பூண்டு ஒரு 4 பல் பொடியை நறுக்கி போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் இப்படி முழுசாக போடுவோம், பார்த்து போடுங்க, இல்லைன்னா பத்து வெடிச்சு அந்த வெடியெல்லாம் மேலே தெரிச்சு கவனமாக போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயத்தை போட்டு ஒரு வதக்கு வதக்கு. ஏம்மா நீ சப்பாத்தி சுடுவேலம்மா, அந்த ஸ்டைல் சுட்டு கட்டுமா? நான் ஃபஸ்ட்டு இதை மாவை அப்படி போட்டு நல்லா ஒரு சைடு வெந்துடும் பாருங்க. அதுக்கப்புறம் இப்படி திருப்பி போட்டு அப்புறம் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவேன். கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றுவேன். இங்கே பாருங்க, ஊற்றலாம் மாட்டேன். அப்படியே ஸ்பூனில் இருக்கிறது மட்டும் அப்புறம் ட்ராப்ஸாக வறுத்து ஊற்றுவேன். அப்புறம் இப்படி திருப்பி போட்டு ஒன்று, அப்படி ஒரு 4 சொட்டு, இப்படி ஒரு 4 சொட்டு. இவ்வளோ தான் எண்ணெயே, மற்றபடி எதுவுமே ஊற்ற மாட்டேன். இப்படியே நல்லா இது பண்ணால் ஃபுல்லாக வேகும். மாவு என்னம்மா ஆசீர்வாதம் இல்லை இருமா பிரிஸ்பரியா அந்த மாதிரி என்ன மாவுமா? எந்த பெரியும் இல்லை. நாங்கள் வந்து மாவை கோதுமையாக வாங்கி காய வச்சு அரைச்சி கோதுமை ரேஷனில் வாங்க மாட்டேன். ரேஷனில் வாங்கினா பாதி குப்பை பாதி மாவு தான் இருக்கும். ஒரு டைம் வாங்கி அப்பப்போ எங்கேயோ குப்பையில் வந்து அரைச்சிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. 10 கழுவியும் கழுக்காக வந்துட்டு இருந்துச்சு. அதனால் வாங்குறதில்ல. இப்போ கடையிலேயே வாங்கி செஞ்சுக்கிறேன். அவ்வளோதான். வாங்கி அரைச்சினேன். அப்புறம் வாங்கி எப்படி போட்டு இப்போ வந்து இது நல்லா வதங்கிட்டு பாருங்க வெங்காயம்லாம். இப்போ தக்காளி கொட்டிக்கலாம். இப்போ வந்து இப்போ தக்காளி கொட்டியாச்சு. இப்போ தக்காளி நல்லா இது மாதிரி ஜாம் மாதிரி வரணும். அதனால் மிளகாத்தூள் எதுவுமே போடாமல் வெறும் உப்பு மட்டும் போட்டு நல்லா இப்படி ஒரு 10 நிமிஷம் வச்சோம்னா ஸ்பீடாகவே வைக்கலாம். அப்படியே அந்த நல்லா வெந்து ஜாம் மாதிரி வரும். அதுக்கப்புறம் தான் மிளகாலாம் போடணும். அது வரைக்கும் வேகட்டும். அது வரைக்கும் இங்கிட்டு சப்பாத்தி ரெடி பண்ணலாம். ஆனால் வந்து யூடியூப்லலாம் வந்து நாங்கள் எப்படி வீடு கட்டினோம், எப்படி வீடு கட்ட காசு செஞ்சோம், நாங்கள் எவ்வளோ சிக்கனமாக இருந்தோம், அதனால வீடு கட்டினோம் அப்படி இப்படின்னு போகிறாங்க. நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணோம், சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணோம். அது பண்ணோன்னு நம்ம என்ன காம்ப்ரமைஸ் பண்ணாலும் சரி, நம்ம எவ்வளோ இது சேர்த்து வச்சு வீடு கட்டணும் சேர்த்து வச்சுருந்தாலும் சரி, அந்த பிரபஞ்சம் நமக்கு வீடு கொடுக்கணும்னு நினச்சாதான் நம்ம வீடு கட்ட முடியும். அதான் சொல்கிறாங்க, நாங்கள் பெருமையாக சேர்த்து வச்சு கட்டிட்டோம். அதெல்லாம் இல்லை, நாங்களே எல்லாமே சேர்த்து வச்சோம்.
ஆனால் வந்து எங்களால் முடியல. நம்மளோட கர்மா இல்லை, எங்கள் கர்மா வந்து வேலையை காட்டிடுச்சு. அதனால் வந்து அது கர்மா எங்களை குருமா ஆக்கிடுச்சு. வந்து சக்ஸஸ் ஆகல. அதனால் வந்து யாருமே நாங்கள் தான் செஞ்சோம், நாங்கள் எங்களால் தான் இது பண்ணி சொல்லாதீங்க. ஏன்னா நமக்கு வந்து நம்ம எவ்வளோ தான் இது வச்சுருந்தாலும் நமக்கு அந்த யோகம் இருந்தால் மட்டும்தான் வீடு கட்ட முடியுது. நம்மளே எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணாலும் சரி, எவ்வளோ சிக்கனம் எது இருந்தாலும் சரி, நமக்கு வரணும்னு இருந்தால் தான் வரணும், இல்லைன்னா என்ன இருந்தாலும் வராது. அதுக்கு நாங்கள் தான் உதாரணம். இங்கே பாருங்க, நல்லா தக்காளி பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இந்த டைமில் இப்படியே கூட தக்காளி சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா இந்த பாருங்க, நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூளும் சும்மா ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அவ்வளோதான். இது போட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டு எடுத்த தண்ணி வேணால் ஊற்றிக்கலாம். இப்படியே தொக்கு மாதிரி சாப்பிட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்படியே ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டா நல்லா வெந்து வந்துடும். ஏமா வெஜ்ஜா நான்வெஜ்ஜாமா? இதுலேருந்து பாருங்க எப்படி ஆவியா வருது. அப்போ இது வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? ஆவி வந்து வெஜ்ஜு தான். ஆனால் இது சாப்பிடும்போது நான்வெஜ் சொல்லுங்க. நான்வெஜ் டேஸ்ட் வரும், அம்புட்டு ருசி வருமா? சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நாட்டு மல்லி இருக்குல்ல, அதை கழுவி போட்டுக்கலாம். நாட்டு மல்லி ப்ளீஸ் வேஸ்ட். ஏம்மா தேங்காவாவது கொஞ்சம் அரைச்சி ஊற்றுங்கம்மா, புளி தான் கரைச்சி ஊற்றல, தேங்காவாவது கொஞ்சம் அரைச்சி ஊற்றுங்கம்மா. அரைச்சி ஊற்றினா அது பேர் குருமா, தக்காளி குருமா ஆகிடும். நாங்கள் செய்கிற தக்காளி தொக்கு சாஸ் அந்த கேட்டகரியில் வரும். ஸோ அதனால் இதுக்கு வந்து இதெல்லாம் ஊற்ற இப்போயே சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எங்கள் அம்மாவெல்லாம் சுட சப்பாத்தி சுட்டிருக்காங்க. இந்த பக்கம் வந்து நம்மளோட தக்காளி தொக்கு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது வந்து சுட போட்டுக்கலாம். எப்படி இருக்கு வந்து நான் வந்து சாப்பிடவே இல்லை, இனிமேல் தான் இப்போ பிச்சுட்டு இருக்கேன். சீக்கிரம் நல்லா கொதிக்க இருக்குது. இப்போ நான் வந்து இது சாப்பிட்டு காட்டுறேன். ரொம்ப டேஸ்ட், நிஜமாலுமே டேஸ்டியாக இருக்குது. நான் போய் சொல்ல நினச்சிக்காதீங்க, நிஜமாலுமே ருசியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், நாக்கு ருசி அப்படியே நிற்கும். நீங்கள் பல்லு விளக்க கூட அந்த ருசி போகாது, அவ்வளோ ருசியாக இருக்குது. சரி, அதனால் பல்லு விளக்கம்